வானே உட்காருனே. என்ன நீ மட்டும் வந்திருக்க? எங்க மதினியை காணா, அம்மாவை காணா, யாரையும் காணா? ஒண்ணும் இல்லம்மா, நானு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்னம்மா அந்த அத்தை இப்படி இருக்காங்க? இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அவார்டுக்கு ஆடிக்கிருக்காங்க. எச்சினி மாத்தியாது. என்ன இப்படித்தானே பண்ணிக்கிருக்கான்? கீழே விழுந்து இருந்து இப்படித்தானே டெய்லி நம்ம தானே செஞ்சுட்டு இருக்காங்க. அதே டாக்டர் தானே சரியா போயிட்டு இருக்காரு, மாத்திரையும் கொடுத்துருக்காரு, எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். டீல கலந்து கொடுத்துருக்கேன் தெரியாம. என்னம்மா சொல்ற? டீல கலந்து கொடுக்குறியா? ஏன் நேரடியா கொடுக்க வேண்டியதானே? என்ன அவங்க வேறனே ஆஸ்பத்திரி கூப்பிட்டா வரமாட்டேன்ட்டாங்க. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஏமாத்தி கூட்டுக்கு போய் ஆஸ்பத்திரிக்கு போய் மாத்திரை மருந்து வாங்கிட்டு வந்து நான் சாப்பிட்ற மாதிரி அதுக்கு அப்பப்பா ஒன்று ரெண்டு கொடுப்பேன். கேட்டா எதுக்கு என்ன நாட்டு கேள்வி கேட்கும். அதனால டீல கலந்து டக்குன்னு கொடுத்துறது. என்ன திடீர்னு இந்த அப்பா வந்திருக்காரு, காரணம் இல்லாம வரமாட்டாரு, ஏதாவது விஷயமா இருக்கும். அது தனியா வந்திருக்காரு, தனியாலாம் வரவே மாட்டாரு. வாங்கப்பா வந்து உட்காருங்க, எதுக்கு நடிக்கே பேசிக்கிருக்கீங்க? இல்லம்மா, உட்காரக்கலாம் நேரம் இல்ல. ஏமா அங்கம்மா அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போனதே வந்தேன். பரமுக்கு கொஞ்சம் உடம்பு முடியலம்மா, ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கோம். அதே அம்மா உன்னைய வர சொல்லுச்சு ஆஸ்பத்திரிக்கு. கொஞ்சம் போய் பார்த்துட்டு வாமா. என்ன சொல்றேன்? நல்லா தானே இருந்தா பரமுக்கு என்ன ஆச்சு? மாசமா வர இருக்காரனே. ஒண்ணும் இல்லம்மா, பதட்டப்படாத. எல்லாத்துக்கும் இந்த மாதிரி வர பிரச்சனை தானே மாசமா இருக்க நேரத்துல. அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் ப்ளீட் ஆகுது அம்மா, அதெல்லாம் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கோம். ஒரு வாரம் அங்கே ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க டாக்டர். பிரச்சனை எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீ ஒன்றும் பயப்படாத. பயப்படாம போய் முதல்ல பரம போய் பார்த்துட்டு வா. நீ கொஞ்சம் பார்த்து பேசி என்ன தெம்பா இருக்கும் அந்த பிள்ளைக்கு. நம்ம யாருக்கு என்ன செஞ்சோம் எது செஞ்சோம் நல்லதையும் செய்யற நம்ம முடிஞ்ச அளவுக்கு. கடவுள் நமக்கு மட்டும் எதுக்கு இப்படி சோதனை தராரோ தெரியல. ஒரு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துட்டே இருக்கு. என்ன தம்பி சொல்றீங்க? என்னாச்சு பரமுக்கு? நல்லா தானே இருந்தா? என்னது பரமுக்கு ப்ளீட் ஆகுதா? ஏன் என்னாச்சுன்னு தெரியலையே. ஐயோ கடவுளே, குழந்தைக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமோ? அப்ப எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பிரச்சனை வரும்ன்றாங்க. நம்மளாம் கவனமாத்தே இருக்கணும் போல இருக்கு. இந்த விஷயம் தெரியாம நம்ம வாட்டுக்கு ஓடிச்சிருக்கோம் ஆடிச்சிருக்கோம். என்ன பேசிக்கிறாங்க எல்லாரும்? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இந்த பெரியப்பா வந்தாரு, என்னமோ அத்தைக்கிட்ட சொல்றாரு, எல்லாரும் சீரியஸா இருக்காங்க. என்னன்னே தெரிய மாட்டேங்குது. எத்த என்ன ஆச்சு? யாருக்கு என்னத்த பிரச்சனை? எதுக்கு எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? யோ சம்மந்தி, உங்க பேத்திக்கு உடம்புக்கு முடியலையா? அவளுக்கு ப்ளீட் ஆகிட்டு இருக்கா, மாசமா இருக்கால, ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்காங்களாம். நீங்க வாட்டுக்கு ஒண்ணு இடம் தெரியாம சிரிச்சுட்டு இருக்கீங்க. என்ன பாட்டிமா, எனக்கு எந்த பேத்தி? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, பசங்களே இல்ல, அப்புறம் எப்படி பேத்தி வரும்? நீங்க பாட்டுக்கு ஏதாவது உளறிட்டு இருக்காதீங்க. ஐயோ இந்த சம்மந்தி வேற நேரம் கட்ட நேரத்துல டென்ஷன் பண்ணிக்கிட்டு. இது பாசிலே சொல்லுவோம். இங்க பாருமா சீனியம்மா, உன் நாத்தனா இருக்கால, உன் நாத்தனா அவளுக்கு மாசமா இருக்கா, அவளுக்கு ப்ளீட் ஆகுதா, உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க. இந்த அங்கம்மா இருக்கால உன் மாமியா, அவளோட மக, உனக்கு நாத்தனா. அச்சோ, என் நாத்தனாருக்கு உடம்பு சரியில்லை, என் அத்தையோட மகளா? ஐயோ கடவுளே, அவளுக்கு நல்லா இருக்கணும். கடவுளே சாமி, எப்படியாவது என் நாத்தனாவுக்கு நல்ல உடம்பு சரி பண்ணி கொடுத்துருங்க, அந்த குழந்தைய காப்பாற்றி கொடுங்க சாமி. என் கல்யாணம் நடக்கிற நேரத்தில் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன ராசிலாதவன்னு சொல்லிடுவாங்களே, அபசவனம் பிடிச்சோன்னு சொல்லிடுவாங்களே. என்ன எனக்கு வந்து சோதனை. கடவுளே மீனாட்சி தாயே, எப்படியாவது என் நாத்தனாவை சரி பண்ணி கொடுத்துருங்க தாயே. அப்ப கூட போச குறைக்கிறாங்க, போச கொடுத்துக்கே தான் பேசிக்கிருக்கு. இதெல்லாம் என்ன கேள்வி? இதை வச்சுக்கிட்டு என்னதான் பண்ண போறாங்களோ தெரியல. அப்பா இப்ப எப்படி இருக்கா பரம? நல்லா இருக்காளா? எப்படி இருக்காப்பா? ஒன்னும் இல்லம்மா, ஒன்னும் இல்ல. நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாதம்மா. நீ மாசமா இருக்கவில்ல, ஃபர்ஸ்ட் இந்த எமோஷனல் ஆகாது நிப்பாட்டுருங்க. நீங்க எப்ப பார்த்தாலும் டென்ஷன் ஆகுறது, எமோஷனல் ஆகுது, எதையாவது நினைச்சு கவலைப்பட்டு இருக்கிறது நீங்களாவும் தேவையில்லாத பிரச்சனையை தலையில போட்டுக்கிட்டு தெரியாதீங்கம்மா. ஃப்ரீயா இருங்க, ஒன்னும் இல்ல, நீ பயப்படாத. நல்லா இருக்கு பரமு. நீங்க கூட போய் பார்த்துட்டு வாங்க போய் எங்க அத்தை கூட. என்ன இப்ப யாருன்னு ஆஸ்பத்திரியில கூட இருக்கா பரம கூட? வேற யார் இருக்கா? அம்மாவும் இவனும் காட்டிகிட்டே இருக்காங்க. மதினிகாரி பத்தியும் தெரியாதா? அவ வீட்டுல உட்காந்துருக்கா கொழுத்து போய். என்ன ஏதுன்னு வந்து எட்டி பார்க்கல. இப்ப போய் இருக்கு அவளுக்கு. சரி உன்ட்டு சொல்லிட்டு வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு வந்தேன். சரி நீ போய் முதல்ல பரம போய் பாரு, நான் வீட்டுக்கு போய் அவளை என்ன கவனிச்சுட்டு வரேன். சரிண்ணே வேணாண்ணே, அது கூட தேவையில்லாம இந்த மாதிரி நேரத்தை சத்தத்தை போடாத. போய் குழம்பா பேசு. சாப்பாடு என்ன எடுத்துட்டு போய் கட்டி எடுத்துட்டு போட்டுமானே பரமுக்கு? சாப்பாடு இப்போதைக்கு கேண்டீன்ல வாங்கி தர சொன்னாங்க டாக்டர். ஏதோ ஊசி போடணும்ட்டாங்க. நீ போயில கட்டி கூட எடுத்துட்டு போயிருமா. உரப்பு, அந்த புளிப்பு, எண்ணெய் எல்லாம் அதிகமா போடாம செஞ்சு எடுத்துட்டு போ. அப்படிதான் டாக்டர் கூட சொல்லியிருக்காங்க. சரி கிளம்பட்டுமா? நான் என்னத்தை செய்வேன்? எனக்கு ஒரு பிரச்சனை போனா ஒரு பிரச்சனை வருது. நிம்மதியா இருந்தோம் செஞ்சோம், 2 பிள்ளையும் கட்டி கொடுத்துட்டோமே வாழ்க்கையில, இதுக்கப்புறம் நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா நமக்கு ஒன்று தொட்டு பிரச்சனையா வந்துட்டு நம்ம என்ன அதையும் செய்ய. இந்த மாமியார் என்னன்னா இந்த மாதிரி பண்ணி கிடக்கு, அந்த பிள்ளைங்க நல்லா இருந்த வழிக்கு இந்த மாதிரி இருக்கு. நான் யார அரைத்தையும் பார்ப்பேன், என்ன அதையும் செய்வேன். ஸோ கடவுளே, இந்த குலதெய்வம் கோயில் கூட போயிட்டு வந்தாலும் பரவாயில்ல, போயிட்டு வந்து ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. ஏன்ட்ட அப்பனா எனக்கும் அந்த மாதிரிலாம் வருமாத்த? ப்ளீடிங்லாம் ஆகுமா? எல்லாத்துக்குமே இந்த மாதிரி வரும்ன்றாங்க, பயமா இருக்குங்க. இதனால குழந்தைய பாதிக்குமாத்த? அதெல்லாம் ஒன்றும் வராதுமா, நீங்க இந்த மாதிரி பயப்படக்கூடாதுமா. நல்லா சந்தோஷமா இருங்க. கண்டதெல்லாம் நினைச்சுக்கிட்டு தேவையில்லாம இல்லாத பிரச்சனை எல்லாம் மண்டல போட்டுக்கிட்டு யோசிச்சு தெரியாதீங்க. ஃப்ரீயா இருங்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. சில பேர் மாசமானதுல இருந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் கூட இந்த மாதிரி ப்ளீட் ஆகிக்கிட்டே கூட குழந்தை பெற்று எடுத்துருக்காங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. இப்பெல்லாம் ப்ளீட் ஆகிறதுலாம் பெரிய பிரச்சனை கிடையாது. நம்ம ரெஸ்ட்ல இருந்தா போதும், நல்லபடியா குழந்தை வந்துடும். நீ ஒன்றும் பயப்படாத. நீ வீட்டை ரெஸ்ட் எடு, நான் கூட போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பரம போய் சாப்பாடை கட்டிக்கிட்டு போய் கொண்டு போய் கொடுத்துட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். நான் எலிப்பாட்டியும் போய். ஆமாடி, நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத, ஃப்ரீயா இரு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. பரம் நல்லா இருக்கா, நீ உடம்ப பார்த்துக்கிட்டு ஃப்ரீயா இரு எப்பயும் போல. ஒன்றும் கவலைப்படாத, நாங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுறோம். எத்த நானும் வரேத்த, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. பரம் எப்படி இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு வந்தாலே எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்குங்க. நீங்க கூட்டிட்டு போங்க.
என்னம்மா நீ இப்படி அடம் பிடிக்கிற? போய் போக்குவரத்துக்குள்ள போய் வந்து அலைச்சல் ஆகுறதாம உடம்புக்கு ரொம்ப இதா இருக்கும், அழுப்பா குளிஞ்சு போகும். நாங்க ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிட்டு வந்துருவோம். இப்போ நீ வந்து ஒரு காரை பிடிக்கணும். சரி இரு, நீ போயிட்டு வந்து பார்த்தா தைரியமா இருப்ப. இல்லைன்னா நீ எனக்கு நாளும் போட்டு மனசை போட்டு குறைச்சிருப்ப. இந்த காரை புக் பண்ணி விட சொல்லுவோம், கார்லேயே வச்சு கார்லேயே வந்துருவோம். அத்தை நானும் வரேன். நாத்தனாவை பாக்குறதுக்கு எப்படி இருக்காங்கன்னு தெரியல, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஆமாடி, சமந்தி வரட்டும்டி. சமந்தி பண்ற காமெடியை பார்த்தனாலும் பரம சந்தோஷமா இருப்பாள்ல, அவ கவலை எல்லாம் மறந்துடுவாள்ல. அதையும் கூட்டி போகும்டி. சரி போங்க, சீக்கிரமா பரப்பிடுங்க. நம்ம சாப்பாடு கட்டிட்டு வரேன், டக்குனு கிளம்புவோம், நேரம் ஆயிருக்கு. ஏமா சீனியம்மா போ, நல்லா ட்ரெஸ் யூஸ் பண்ணிட்டு நான் மேக்கப் எல்லாம் போட்டு கூடி ஓடு ஓடு. மெண்டல் பையிலே இவனை மாடு மேய்க்க சொன்னா இப்படி படுத்து தூங்கிருக்கேன் பாரு. நல்லா மரத்தடியில் நின்று இந்த கன்றுக்குட்டி பால் அப்புறம் குடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்புறம் எப்படி அதிகமான பால் கொடுக்கும்? ஏய் பிரேம்குமாரு எந்திரிடா சோம்பேறி. யாரு தூக்கத்துல வந்து எத்துறது? இந்த மாடு எடுத்து பிடிச்சா? டேய் மாடு ஏத்தல கோடு ஏத்தல, ஃபர்ஸ்ட் எந்திரிக்கிறியா இன்னொரு ஏத்தவா? ஐயோ எப்ப வந்த? நீ வருவன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நானு ஒண்ணும் இல்ல, இந்த வரைக்கும் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், கொஞ்சம் அப்படியே அசந்து தூங்கிட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. என்னது மாடு மேய்ச்சிட்டு இருந்தியா நீ? நல்ல டைனோசர் மாதிரி கொட்டை விட்டு தூங்கிட்டு இருந்துட்டு என்ன பேச்சு பேசுற? அங்க பாரு, அந்த கன்றுக்குட்டி பூரா பாலையும் குடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்புறம் எப்படி நீ பாஸ் ஆவ? அப்புறம் எப்படி அதிகமான பால் கொடுக்கும்? அவன் தான் ஜெயிக்க போறான் அந்த கோழி முட்டை கண்ணை. உன்னை பாரு என்ன பண்ண போறேன்னு பாரு. ஐயோ காயோ, ஏமாந்த கொக்கு எழுப்பிய நாக்கு. அது சும்மாதான் குடிச்சிட்டு இருக்கு. இப்பதான் பால் கறந்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அது குடிச்சா என்ன குடிக்காது, என்ன கொஞ்சம் தான் பால் இருக்கும். கன்றுக்குட்டியும் பசுவையும் பிரிச்சு வைக்க கூடாது காயோ. கொஞ்சமாவது அது பால் குடிக்கணும், இல்லன்னா அந்த பாவம் நம்ம குடிச்சுக்கிறோம்ல, அதனால குடிக்க விட்டுருக்கேன். ஓஹோ அப்படியா, பால் கறந்துட்டாங்களா? ஃபர்ஸ்டே சொல்ல வேண்டியதானே, தேவையில்லாம இதுக்கு அடி வாங்கி சாகுற. சரி எங்க அந்த கோழி முட்டை கண்ணா ஆளக்கானா உங்கள்கிட்ட தானே இருந்தா? எனக்கு என்ன தெரியுங்க ஐயோ, தூங்கி இருந்தவன் நீ பாட்டுல வந்து மடிச்சுன்னு எத்துற. கட்டிக்க போற புருஷனுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறது ஐயோ. பரவாயில்ல, உன் புனிதமான கால்கள் என் மேல பட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த கோழி முட்டை அந்த மாந்தோப்புக்குள்ள தெரிஞ்சியா லூசு பைய புள்ளெல்லாம் விட்டு மாந்தோப்பு என்ன பண்றானோ தெரியல. மெண்டல் மண்டியா இருக்கான். அவனுக்கா மாடு வளர்க்க தெரியல ஐயோ. என்னை மாதிரி எனக்கு எங்க அம்மா நல்லா கோச்சிங் பண்ணிக்கிறாங்கல்ல, நான் நல்ல மாடு வளர்க்குறேன்ல. பாத்தியா நம்ம மாடு எப்படி குழு இருக்குமே, அவன் மாடு பாத்தியா அவன மாதிரி நோஞ்சா மாதிரியே இருக்கு. ஆமா அவன் நோஞ்சியான், இவன் பெரிய தோட்டத்துல பூரா மேஞ்சியான். மூஞ்சி பாரு, இதே கையும் இல்லாம காலம் இல்லாம நல்லா அரவைக்காடு மாதிரி இருக்கு. இதை அவனும் வேற சொல்லுது. வேற என்ன பண்ண, நமக்கு சேர்ந்தது ரெண்டுமே வெறும் நோஞ்சானும் தோஞ்சானுமா இருக்கு. இதுல ஒன்னதான் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியிருக்கு. வேற என்ன பண்றது, நம்ம தலையெழுத்து. இந்த ஜென்மத்துல இந்த பிரேம்குமார் கூட தான் எழுதி வச்சிருக்காரு கடவுள். யாருனால மாத்த முடியும்? என்னக்கா ஐயோ, என்ன யோசிக்கிற? ஒன்னும் யோசிக்கல. இதுக்கப்புறம் இந்த மாடெல்லாம் விட்டு இப்பெல்லாம் தூங்கிட்டு இருக்காத. எங்க அப்பா எப்ப வேணாலும் வந்து செக் பண்ணுவாரு. இப்படிலாம் தூங்கிட்டு தான் நீ பொறுப்பு இல்லாம இருக்கான்னு சொல்லிட்டு உன்னை ரிஜெக்ட் பண்ணிருப்பாரு, புரியுதா? அதை சொல்லிட்டு போன தான் வந்தேன். ஒழுக்கமா மாடு மேய். சரி செல்லம், நீ சொல்லி நான் கேட்காம இருப்பேனா? உன் பேச்சுக்கு மறு பேச்சு கிடையாதுல்ல. இதுக்கப்புறம் பாரு 24 hours மாடு மேய்ச்சிக்கே தான் இருப்பேன். மெண்டலு 24 மணி நேரம் மாடு மேய்ச்சினா அது தூங்க வேணாமா? தூங்குற நேரமா மேய்ச்சிக்கிட்டு இருப்பியா? பைத்தியம். இந்த மாதிரி ஓவர் ஆக்டிங் பண்ணி மாடுகிட்ட உத வாங்கிறாத. அது தூங்குற நேரம் தூங்க விட்டுட்டு மேய்க்கிற நேரம் மட்டும் மேய்ச்சா போதும். போ வேலையை பாரு. செண்பகம் அப்பாவை தேவையில்லாம அசலுத்து விட்டீங்க பாத்தீங்களா? அம்மா நம்ம எப்படி வச்சுட்டு போறாங்க பாருடா. கவனமா நடந்துக்கணும் செல்லம். என்னடா தலையெழுத்து, இந்த பைத்தியத்தை வச்சுட்டு என்ன பண்றது? இவன் அதுக்கு அப்பாவா, நான் அதுக்கு அம்மாவா? ஷோ நம்மளையும் சேர்த்து மாடாக்கிருக்கேன். என்னடா செண்பகம் எதுக்கு கத்துற? சரி அப்பா புண்ணாக்கு கரைச்சு வைக்கிறேன், வாங்க போய் சாப்பிடலாமா? வாங்க பாத்து மெதுவா போங்க. திடீர்னு தாத்தா வருவாரு, நம்ம செக் பண்ண வருவானா? தாத்தா வரப்ப சமத்தா நடந்துக்கணும், புரியுதா? தாத்தா நல்ல பேர் வாங்கினாதான் அம்மாவை அப்பாவை கட்டி கொடுப்பாங்க. என்ன செண்பகத்துக்கு ஓர அணத்துறாளே? ஏன் அணத்துறா? என்ன உடம்பு சரியில்லையா? சரி நாளைக்கு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் ஒரு செக்கப்ப போட்டு வருவோம். வரமே இப்படி உட்காந்துக்கே இருக்காதம்மா, முதுகுலாம் வலிக்க போகுது. கொஞ்ச நேரம் படுத்துக்க. கை அலம்பி விட்டுமா மச்சிய? வேண்டாம் மாச்சி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீங்கள் சும்மா உட்காந்து பேசிட்டு இருங்க, தூக்கம் வரலாம் மாச்சி. பொழுதுனைக்கு அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கோம், பெட்லேயே படுத்துட்டு இருக்கோம். எத்தனை நேரம் தான் தூங்குறது? கொஞ்ச நேரம் அப்படியே ஜாலியாக பேசிட்டு இருக்கலாம் மாச்சி. இது எந்த காலத்தையே கேன்னு கத்தி கிடக்கு. ஆஸ்பத்திரிக்கு வந்தா கூட இந்த பிள்ளைகளை கட்டுப்படுத்தி வைக்க மாட்டேங்குதுங்க. பேஷண்ட் இருக்காங்க செய்யறாங்க, அதுக்கு வாடு கத்திக்கிட்டே கிடக்குங்க. சின்ன பசங்க தான் மாச்சி, அதுகளுக்கு என்ன தெரியும்? பா விளையாடிட்டு கிடக்குங்க, அதெல்லாம் வையாதீங்க. அம்மா வரேன்டா கிளம்பிட்டோம்டா, இன்னும் ஆளை காணாம. எம்பிட்டு நேரமாச்சு கிளம்பி? அவங்க பஸ்ஸில் வருவாங்க, ஒரு லேட்டாக வராங்களா என்னன்னு தெரியல. நான் ஆட்டோ கிட்டே பிடிச்சிட்டு வராங்களான்னு தெரியல. மாமா இருந்தாலும் பேச்சிட்டு வந்திருப்பாரு காரில் கூட. மாமா எங்க மாச்சி காணா? அவன் போய் வீட்டுக்கு போய் குளிச்சு போட்டு துணிமணி மாற்றிக்கிட்டு உனக்கு மாற்று ட்ரெஸ் எடுத்து வரேன்ட்டு போயிருக்கேன். பாவம், என்னால் எல்லாருக்குமே கஷ்டம் என்னமாச்சி. நீங்களும் பாவம் ஆஸ்பத்திரியில் இருக்கீங்க, மாமாவும் பாவம் வந்து தூங்கவே இல்லை, பெரிய மாமாவும் பாவம் அலையிறாரு. கஷ்டமா இருக்குமாச்சி. நீ ஒருத்திக்கான புள்ள யாருக்கா அலையிறாக? எல்லாம் உன் மாமன் பேரம்பேத்திக்காக அலையிறியான், உன் புருஷன் பிள்ளைக்காண்டி அலையிறியான். நான் கொள்ளு பேரம்பேத்தியை பார்க்கறதுக்கு அலைஞ்சுக்கிருக்கேன். நாங்கள் ஓசியா வளைஞ்சுக்கிருக்கோம், நீ ஒரு கிரிக்கி. அதெல்லாம் எல்லாம் சுகமான சுமதேன். நீ ஒன்று அதெல்லாம் யோசிக்காத.
உன்னை என்ன சொல்லியிருக்கேன், கண்டது யோசிக்கக்கூடாது சொல்லியிருக்கில்ல. பரமே என்னம்மா என்ன பண்ற? ஏம்மா வாங்கம்மா, வாங்க மதினி. எலிப்பாட்டி வாங்க. என்னடி எங்கம்மா அப்பாதே கிளம்பிட்டோம்டிங்க, இம்பிட்டு நேரம் கழிச்சு வரீங்க. சொல்லியிருந்தா உனக்கு ஆர்த்தியை காரக்குள்ள கொண்டு போய் சொல்லியிருப்பேல்ல, பஸ்ஸில் வந்தீங்களாக்கா? இல்லம்மா நாங்க கார்ல தானே வந்தோம். இந்த புஷ்பா நானும் வரேன் அடம் பிடிச்சிச்சு. அந்த பிள்ளைய கூட்டிட்டு வரப்ப வேகமா வண்டி ஓட்ட முடியாதுல, மெதுவா ஓட்ட சொல்லி பள்ளமேட்டுகள்ல வந்தோம். அதனால லேட் ஆகி போச்சு. நான் என்கிட்ட சொல்லி பார்த்தேன் வீட்டுல இருமாண்டு பரம பார்க்க நானும் வரேன்னு வந்துருச்சு. என்ன பரமே எப்படி இருக்கு, உடம்புக்கு பரவாயில்லையா? இப்ப கொஞ்சம் ப்ளீடிங் ஸ்டாப் ஆயிருக்கா? பரவாயில்ல மதினி, ப்ளீடிங் கொஞ்சம் கம்மி, லைட்டாக கம்மியாக இருக்குது. ஆனால் போயிட்டுருக்கு. ஆனால் பெயின் கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் வீட்டில் இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல மதினி. பரமே நீ ஒண்ணும் கவலைப்படாதடி, அதெல்லாம் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வராதுதான் நான் சாசம் தான் அவங்க அம்மா சொன்னா. அதான் நீ ஒண்ணும் பயப்படாத, எதுவும் ஆகாது, நாங்க எல்லாம் இருக்கோம்ல. சரிங்க எலிப்பாட்டி, டாக்டர் அம்மா அதான் சொன்னாங்க. இது எல்லா லேடிஸ்க்குமே இப்போலாம் இந்த பிரச்சனை வருது, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் மேற்கொண்டு நம்ம வந்து ரிஸ்க் எடுக்காமல் ரெஸ்ட்லேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் வீட்டில் இருக்க வரைக்கும் பயமாக இருந்துச்சு. ஆஸ்பத்திரிக்கு வரதான் தான் கொஞ்சம் தைரியமாக இருக்குது. வேற பரமே நீ எதை நினைச்சு யோசிக்காத, அத்தையா நினைச்சு நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத, புரியுதா? இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். உன்னை பாத்துக்கிறது நாங்க இப்படி பேர் இருக்கோம். நீ எனக்கு தேவையில்லாம கண்டாலே யோசிச்சிருக்க, ஃப்ரீ ஆயிரு, புரியுதா? இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் ஃப்ரீயாக தாம்மா இருக்கேன். அம்மாச்சி தான் அட்வைஸ் பண்ணாங்க, நான் அதெல்லாம் யோசிக்கிறது இல்லைம்மா. ஃபஸ்ட்டு கூட அத்தையை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். அவங்க அப்படி தானே தெரிஞ்சு போச்சு, அவங்கள பற்றி எதுக்கு யோசிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ அதெல்லாம் நாங்கள் மைண்டில் வைக்கிறது இல்லைம்மா. என்னம்மா புஷ்பா உனக்கு எப்படி இருக்கு? எதுவும் சிம்டம்ஸ் தெரியுதா? என்ன எதுவும் தொந்தரவு இருக்கா? வாந்தி மயக்கமெல்லாம் எப்படி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பத்தா, நல்லா தான் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சாப்பாடு இறங்காம இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் நல்லா சாப்பிட முடியுது, கொஞ்சம் பரவாயில்ல. கொஞ்சம் மயக்கம் மட்டும் அப்பப்போ வரும், மற்றபடி நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை பத்தா. சரி கோளார சாப்பிட்டு நல்லா உன் மாமியை பேச்சுப்படி அவள் என்ன கொடுத்தாலும் நல்லா சாப்பிட்டு உடம்ப பார்த்துக்கம்மா. இந்த வார்த்தையில் பரம நல்லா இருந்தால் அப்படி திடீர்னு ஒரு பிரச்சனை வரும். நாங்களாம் கலங்கி போயிட்டோம், என்னமோ ஏதோண்டு. ஆஸ்பத்திரிக்கு வந்து டாக்டரை பார்க்க வந்து உயிரே வந்துச்சு. அதனால் கோளாராக இருங்க, பெரியவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடந்துக்கோங்க. குழந்தை பத்துக்கிற வரைக்கும் நம்ம எதையும் நம்ம சுதந்திரமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. நம்ம அப்படியே இந்த குழந்தைய பாதுகாத்து பெத்தெடுக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் தியாகம் பண்ணித்தான் ஆகணும். அதே தாயி, புரியுதா? சரிங்க பத்தா, அதெல்லாம் இப்போ கொஞ்சம் சாப்பிட முடியுதா பத்தா? அத்தை கொடுக்கறதெல்லாம் சாப்பிட்றேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பத்தா. இப்போ மதினி உட்காருங்க மதினி, ஏன் மதினி நின்றுக்கிட்டே இருக்கிறீங்க? இருக்கட்டும் பரமே, நீ பரவாயில்ல, நீ ரெஸ்ட் எடு. இந்த சாப்பாடு கொண்டு வந்துருக்காங்க அத்தை, சாப்பிட்றியா? போட்டு தட்டுமா? சாப்பாடா கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்றேன் மதினி. இப்போ தான் ஊசி போடுறாங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடை வாங்கி கொடுத்துட்டு போனாரு உங்கள் தம்பி. சாப்பிட்டேன். என்ன சாப்பாடுமா கொண்டு வந்தீங்க? அதேம்மா மாமா சொன்னாரு, புளிப்பு காரம் எண்ணெயெல்லாம் அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்களாம்ல. அதனாலையும் பார்த்தேன், பருப்பு சாதத்தை போட்டு நல்லா எடுத்துக்கிட்டு அப்படியே பீட்ரூட் பொரியல், கொஞ்சம் கேரட் பொரியல், கொஞ்சம் கீரை பொரியல் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். சாப்பிட வச்சிடக்கூடாது, எல்லாத்தையும் சாப்பிடணும். சரிங்கம்மா, கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்றேம்மா. எங்க தம்பியை காணோம், காத்தி தம்பி எங்க வச்சு? அவர் வீட்டில் போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு எனக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன்ட்டு போயிருக்காருமா. ஏய் பாட்டி, எங்க மாமியாவை காணா வந்துச்சு, அவ காணா எங்க வச்சு? அதுக்கு இடையில சூச்சு வந்துருச்சு, சூச்சு போயிருக்கு. அப்பத்தா வந்திருக்காக்கும். எங்கம்மா அப்பத்தாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேம்மா, வந்திருக்காங்களா? பாத்தியாமா, அவங்க அப்பத்தா வேணாதே வந்தாலும் அப்பனை பத்தி அப்பத்தான்னு சொல்லி எப்படி பாசமா இருக்கா வாரியமாக. அப்ப நடிச்சுட்டு இருக்கா, அவ்வளோனால அப்பத்தா பிடிக்காதுண்டு. பரவாயில்லையா பரமே, அவங்க அப்பத்தா நல்லா பிடிக்குமா? ரொம்ப ஆசையா கேட்குறியடியே. ஏம்மா அப்பத்தாவை பிடிக்காதுன்னு என்னைக்குமா சொன்னேன்? எனக்கு அது பிடிக்கும், அது பேசுகிற வாய் தான் பிடிக்காது, மற்றபடி எனக்கு அதை பிடிக்கும்மா. அம்மாச்சி எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி அப்பத்தாவும் பிடிக்கும்மா. சரி அம்மா சும்மா சொன்னேன். அவன் உங்க அப்பனை பத்தி அப்பத்தா அது மேல பாசம் இல்லாம அப்புறம் யார் மேல பாசமா இருப்ப? விளையாட்டு சொன்னேன், அந்த பாத்ரூம் போயிருக்கா, வந்துருப்ப. அண்ணி எப்படி அண்ணி இருக்கீங்க? உங்க உடம்புக்கு எப்படி அண்ணி இருக்கு? பரவாயில்லைங்களா பரமண்ணி? என்னம்மா இது, அப்பத்தாவா இது? என்ன இது கோலம், கந்தர கோலமா இருக்கு? அதிர்ச்சியா கூட இவ்வளவு அதிர்ச்சி ஆகக்கூடாது இந்த மாதிரி நேரத்துல. இதெல்லாம் எங்களுக்கு பழசு, உனக்கு தான் புதுசு. என்னம்மா என்னை அண்ணி இன்னின்னு சொல்றாங்க? அப்பத்தா எப்பத்தா, நான் உன் பேத்தி பரம அப்பத்தா, நான் உனக்கு அண்ணி இல்ல. அந்த கொடுமையை ஏன் கேட்குற? உன்னைய வச்சு அண்ணின்றது, என்னையெல்லாம் மாமியாண்டுது. உங்க அப்பாவை அப்பாண்டுது, உங்க அண்ணனை மாமேண்டுது. உங்க அண்ணத்தையும் கட்டிக்கிற போதான். இந்த கொடுமையெல்லாம் எங்கே வச்சு சொல்ல நானு? அண்ணி சாப்பிட்டீங்களா? நீ இப்போ உடம்பு பரவாயில்லையா? டாக்டர் என்ன சொன்னாங்க நீ? ஒன்றும் சொல்லலை மதினி, நல்லா இருக்கு உடம்புக்கு. நீங்கள் நல்லா சூப்பராக இருக்கீங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களை பார்த்ததுலேயே உடம்பு சரியாயிடுச்சு. சும்மா சொல்லக்கூடாது, என் ஜம்மந்தி நல்லா அழகாத்தே இருக்காங்க, நல்லா கொஞ்ச வயசு பிள்ளை மாதிரி. அந்த மண்டைக்கு மட்டும் டை அடிச்சு விட்டா நல்லா வேற லெவலில் இருப்பாங்க அவளை. ஏம்மா ஆமாம்மா, அப்பத்தான் நல்லா தேம்மா இருக்கு ட்ரெஸ் பண்ணவோ. இதெல்லாம் யாருமா பண்ணி விடுறது, அதே பண்ணிக்கிறதா? ஆமாடியே, அந்த கொடுமையை ஏன் கேட்குற? டெய்லி ஒரு காஸ்டியூம் போடுது, டெய்லி ஒரு மேக்கப்பை போட்டு எங்களுக்கு வேடிக்கையா இருக்கு. டெய்லி விடிஞ்சா அதை என்ன செய்ய போதோண்டு. ஆமாம்மா, கண்ணில் கண்ணாடியை காணா, கிழவிக்கு கண்ணாடியில் என்ன கண்ணு தெரியாத, எப்படி அதை வச்சு கழட்டி போட்டு அதோட தெரியுது?
அதையும் கேக்குற அந்த வீட்டுல இருந்து கார்ல வந்து இறங்கக்குள்ள 4 தடவை தடிக்கிற வந்துச்சு கண்ணு தெரியாம கண்ணாடி எடுத்து போனா போட மாட்டேங்குது. இந்த சின்ன வயசுல கண்ணாடி போட்டா எனக்கு சோடா பட்டி சொல்லுவாங்க, நான் போட மாட்டேங்குது. என்னத்த சொல்ல? ஏம்மா சும்மா சொல்லக்கூடாதும்மா. அப்பதான் எனக்கு சிரிப்பா வருது, தாங்கவே முடியலம்மா. செம்ம காமெடியா இருக்கு. அப்பா என் பேத்தி இப்போதான் நல்லா வாய் நிறைய சிரிக்கிறா. நேற்றுல இருந்து ஒரே மாதிரி இருந்தா. அவ அப்பத்தா பார்த்துன்னு நல்லா சிரிக்கிறா. பேசாம சம்மந்திங்கனுக்குள்ளேயே இருக்கட்டும், பார்த்து சிரிச்சுக்கே இருப்பா என் பேத்தி. சரிம்மா, நீ கூட வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு துணியையும் மாத்திக்கிட்டு வாமா. நான் இருக்கேன் பரம்பிட்ட. எலி பாட்டி அத்தை புஷ்பாலா வீட்டுக்கு போட்டோம். ஆமாடி, இவளை இங்கே ஓட்டு போட்டு நான் போய் குளிச்சு போட்டு வரேன். அந்த நாள் குளிச்சுட்டு இப்போ தானே அழகு போட்டி போறனாக்க நான் இங்கனுக்குள்ளே இந்த பாத்ரூம் கொடுத்துருக்காங்கல்ல, இதிலே குளிச்சுக்கிட்டு இதிலே இருந்துக்கிடுவேன். நீ போ, நீ இல்லாட்டினா என்னத்துக்காகிறது? இந்த பிள்ளைய புஷ்பா பார்க்கணும், உங்கள் வீட்டுக்காரர் வருவார், இந்த மாமியாவை பார்க்கணும். நீ மட்டும் போய் எடுத்து வித்துப்பிட்டு நீ என்ன செய்ய வீட்டில் இங்கே இருந்து? நீ வீட்டுக்கு போ, நான் பார்த்துக்கிறேன். நீ வந்து பார்த்துட்டு போ போதும். என்னாடி எந்திரிச்சு நீ வாட்டில் உட்காந்துட்டு இருக்க? ஸ்கூலுக்கு கிளம்பலையா? உங்க ஆத்தா வந்து 4 அடி அடிக்க போறாவாரு. படாப்படான்னு கிளம்பு. பிள்ளைய கூட ஸ்கூலுக்கு கிளம்பிச்சிருக்கு, நீ வந்துட்டு உட்காந்துட்டு இருக்க கனவு வந்துக்கிட்டே. போப்பதான் எரிச்சலாம் இருக்கு. லீவ் விட்டுட்டு திரும்ப ஸ்கூல்ல வச்சாங்கன்னா போறதுக்கே பிடிக்க மாட்டேங்குது, கடுப்பா இருக்கு. இன்னைக்கு எப்படியாவது லீவ் போட்டலாமான்னு பாக்குறேன். ஏதாவது ஐடியா சொல்லப்பத்தா? எனத்துக்கு உங்க ஆத்தா என்னை வீட்டை விட்டு அரைச்சு வரட்டி விடுறதுக்கா? நான் பாட்டு ஒரு கஞ்சி குடிச்சுட்டு நிம்மதியா இருக்கேன். என்னை கொடுத்து விட்றா வரிவ தேவையில்லாம. அத்தை ஒழுக்கமா ஸ்கூலுக்கு கிளம்பிப்போ, இல்லாட்டினா உங்க ஆத்தா தாண்டவ மாட்டிருப்பா. அப்படியே சரி, யாரும் இந்த ஸ்கூலை கண்டுபிடிச்சாங்களோ தெரியல, எரிச்சலாம் வருது. இந்த நாள் ஜாலியாக வீட்டிலேயே தூங்கி சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு. இப்போ ஸ்கூலில் போய் தூங்காமல் உட்காந்துருக்கணும், விளையாட முடியாது. ஷோ வெறுப்பா இருக்கு. ஸ்கூலை வந்தான் கண்டுபிடிச்சானோ? அது ஸ்கூலை எவன் கண்டுபிடிச்சானா? நான் இந்த ஸ்கூலை வச்சு அதுக்கு லீவை விட்டு எவன் லீவை கண்டுபிடிச்சேன் நான் கவலைப்பட்டு கிடைக்கேன். நீ ஸ்கூலை எதை வச்சேன்னு கவலைப்பட்டு தெரியா? லீவ் விட்டா போதும் பூரா மங்குடியா போயிடுறீங்க. சும்மா விளையாண்டுக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு செல்ல பார்த்துக்கிட்டு வீணா கட்டு போயிடுறீங்க. இந்த லீவு முதல்ல கட் பண்ணணும். உங்களுக்குலாம் வருஷத்துல 365 நாள் ஸ்கூல் வச்சுட்டே இருக்க முடியே. என் அத்தையே வந்துட்டா. இன்னைக்கு பூசை வாங்காம இந்த பொம்மி போக மாட்டா அவ்வளோ இருக்கு. கையில் அடிச்சுக்க கொண்டு வந்துருக்காளே. ஏம்மா காய்ச்சி அடிக்குதுமா, இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போடுறேம்மா. மாமா ப்ளீஸ்மா, மாமா 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 ப்ளீஸ்மா. காய்ச்சலா? இப்போ 4 ஓடு போட்டா காய்ச்ச பறந்து போயிடும். பார்த்துட்டே இரு. ஏய் விரியே, பிள்ளைய போட்டுக்கிட்டு அடிச்சுக்கல போட்டு மட்டும் அடிச்சுக்கா. அவர் மண்டை வீங்கி போயிருமா இல்லையா? ஏற்கனவே உன் மக மண்டை வீங்கின மாதிரி இருக்கு. இதை மேல கொண்டு வீங்குச்சுன்னா வழி வர மண்டை மாதிரி ஆயிர போகுது. பேச நிறுத்திட்டீங்க. இருங்க அப்பா வர உங்களுக்கு சொல்லி விடுறேன் பாருங்க. ரொம்ப ஓவரா பண்றீங்கல்ல. ஒரு நாள் லீவ் எடுத்தா என்னவா? ரொம்ப டீச்சர் மாதிரி சீன் போடுறீங்க. அப்படியேவா? நாங்களாவது ஸ்கூலுக்கு போறோம், நீங்களும் ஸ்கூலுக்கே போனது இல்ல, மலைக்கு கூட ஸ்கூல் பக்கம் ஒதுங்கினது இல்ல. உங்களுக்கு ஸ்கூலோட அருமையை பத்தி என்ன தெரியும்? அங்க போய் என்ன கஷ்டப்படுறோம்னு எங்களுக்கு தான் தெரியும். பாத்தீங்களா சார், உங்க பேசிக்கு சப்போர்ட் பண்றீங்கல்ல? பாருங்க அவ இப்படி பேசுறானே. படிக்க வைக்க போய் தானே இப்படி பேசி திட்டுறாவெல்லாம். எல்லாம் எங்கிட்டு பேசுவா? நம்மளவே வந்து எடுத்து கேள்வி எடுத்துடுறா. வருங்க இவளை அடிச்சு கூடாது மாதிரி சப்போர்ட் வர. நீங்க வேற நீங்க கொடுக்குற இடத்துல ரொம்ப திமிர்த்தம் பண்ணி தர்றா. இவளுக்கு வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது. தேவையில்லாம உங்க ஆத்தாட்ட வாயை கொடுத்துட்டு வாங்கி கட்டிக்கிறா. ஏய் பொம்மியே, பேசாம எந்திரிச்சு போய் ஸ்கூலுக்கு கிளம்புற வழியே பாரு. இன்னும் 4 பூசை வாங்காத. ஸ்கூல்ல என்ன பேர் படுத்துறாங்க எங்களுக்கும் தெரியும். டீச்சர் 1008 டென்ஷன்ல வராங்க. அந்த டென்ஷன் பூரா எங்க மேலதான் காட்டுறாங்க. வீட்டுல அவங்க புருஷன் வந்தா எங்களை தான் வந்து வைறாங்க. அவங்க மாமியார் வந்தாலும் எங்களை வந்து தான் வைறாங்க. எப்ப பார்த்தாலும் அவங்க வீட்டுல டென்ஷன் எல்லாம் கட்சி எங்களை தான் வைறாங்க, வந்து அடிக்கிறாங்க. நாங்க தான் அடி வாங்குறோம். போங்கம்மா, போவே பிடிக்கலம்மா ஸ்கூலுக்கு. மாடு மேய்க்க பெரிய அடியே போ. ஆடு மாடு வாங்கி தரேன், மேய்ச்சிக்கிட்டு வாட்டு திரி. ஊரு பிள்ளைய படிக்க வைக்கிறேன்னு சொல்லி என்ன கஷ்டப்படுதுங்க. ஒரு வீட்லயும் கஷ்டப்பட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு செலவழிக்கணுமே வைக்கணுமே பிள்ளைல வேலை காமிச்சு விடுறாங்க சின்ன வயசுலேயே. உன்னை நம்ம ஒத்த பிள்ளை நல்லா படிக்க வச்சு பேரும் பூரமா ஆக்கணும்னு சொல்லி நானும் செய்யாத வேலையை செஞ்சு படாத கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சா நீ என்னென்ன சேடத்தனை பண்ணி தர்ற? ரோட்டு கடையை போடுறேன், அங்கிட்டு இந்த கடையை போட்டுக்கிறேன், இங்கிட்டு சேலையை விற்கிறேன், 1008 வேலையை பண்ணிக்கிறேன். இந்த அவங்க அப்பா இருந்திருந்து இப்பத்தேன் லாரிக்கு போறேன் வேலைக்கு போறேன்னு போறாப்புல. ஏதோ ஒரு நல்ல காலம் பறந்துருக்கு. இந்த நேரம் நீ என்ன செய்யற? ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு எடட் பண்ற. என்ன எனக்கு வர கோபத்துக்கு எந்திரிச்சு பேசாம போய் கிளம்பிடு. மேற்கொண்டு அடி வாங்கிறாத. சரி, நான் போய் குளிச்சு ரெடி ஆயிட்டு வரேன். எனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடுனாலும் செஞ்சு வைங்க, இல்லாட்டினா சும்மா அதுலயும் போர் அடிக்காதீங்க. வாய் எங்க அப்பி மாதிரியே வாய் பின்னாலத்துக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது. சேர்ந்துருக்காங்க வேற வந்து எனக்குண்டு பெத்தது அப்படி இப்போ கட்டினது அப்படி. இவருக்கு கோபத்துக்கு நம்ம 4 பூசை போட்டுருவாளோ? இதுக்கு அமைதியா உட்காந்துக்குருவோம் பேசாம. என்ன உடம்பு வச்சான்னு தெரியல. கேட்டா என்னமோ பேசுவாளோன்னு பயமா இருக்கு. ஏத்தா இவளுக்கு ஸ்கூலுக்கு போவேன். நான் அங்கம்மாக்கா வீட்டு வரைக்கும் போய் இதை வட்டி காசுலாம் கொடுத்துட்டு வந்துடுறேன். நானே இந்த வீட்டுல கொஞ்சம் பாத்திரம் மட்டம் கலக்கு கழுவி வச்சு போட்டு துணிமணி கொஞ்சம் உடம்பு துவச்சு வைங்க. பாத்திரத்தை கழுவி துணியை துவச்சு வைக்கணுமா? என்ன இவ ஸ்கேல வச்சுக்கிட்டு நம்மளவே மறட்டுறா. சரி இப்போ எதுவும் சொல்ல வேண்டாம். இப்போ எதிர்த்து போசணும்னா நம்ம மொட்டை மடையில் டப்புன்னு அடிச்சுடுவா. சரி எல்லாம் பார்த்து வைக்கிறேன். பொம்மியை போட்ட ஓடல மாமியா பயந்து போச்சு. இதெல்லாம் இப்படித்தான் மிரட்டி வேலை வாங்கணும், இல்லாட்டினா இதெல்லாம் உட்கார்ந்த இடத்துலயே தேய்ச்சிட்டே இருக்கும். இதனால வேலை வெட்டி வாங்கினாதான் என்னோட இருக்கும். ஆனால் இதுவும் திண்டு கொடுத்து போய் ரொம்ப திமிர்த்தனம் பண்ண ஆரம்பிச்சிடும்.
இருக்கட்டும் இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு நாளைக்கு வேலையை செய்வான், நாளைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டுவோம். நம்ம மகன் வேலைக்கு போறியான்னு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டியால, இனி எனக்கு இந்த முக்காடு கடைக்கு நம்ம பயந்து கிடக்கணும். இதுக்கப்புறம் நம்மள மாமியா மாதிரி நடந்துக்கிறோம். ரொம்ப இவளுக்கு பயந்துக்கிட்டு அடிமையா போகக்கூடாது. முன்னாடியே ரெடி ஆயிட்டியா? அந்த குடிப்பை கட்டிக்கு போனேன்னா ஒரு லப்பர் பேட்டை போட்டுக்கிட்டு அது விரிச்சு போட்டுக்கே வர ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா உனைய ஸ்கூல்ல? உங்களுக்கு முடியலன்னா சும்மா இருங்க. சும்மா எதுக்கு எப்போ பார்த்தாலும் என் குடிம்பி விரிச்சு போட்டுக்கன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. டீச்சரே ஒன்றும் சொல்லலை, நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் சொல்லிட்டு இருக்கீங்க? இதான் அப்பெல்லாம் ஃபேஷனு. சும்மா அறுக்காணி மாதிரி ரிப்பன் வச்சு கட்டிட்டு போவாங்களா? யாத்தே நான் ஒன்றும் சொல்லடியம்மா. நீ விரிச்சு போட்டுக்கப்போ பறிச்சு போட்டுக்கப்போ என்னண்டுவா. உனக்கு உங்கள் ஆத்தாவே லாய்க்கு. குணமாச்சோம்னா கேட்க மாட்டா. 4 வேளு வெளுத்தாதான் கேட்பா. போ ஏம்மா, லேட் ஆகுதுமா. என்னம்மா என்ன டிஃபன் பாக்ஸ் கொண்டு வராமத்தீங்க? டக்குன்னு கொண்டு வாங்கம்மா. ஸ்கூலுக்கு போன்னு சொல்றது கிளம்புனா சீக்கிரம் சாப்பாடு கொடுக்கறது கிடையாது. இங்கிருந்து லேட்டா போய் நான் தான் அடி வாங்கணும். என்னதான் மொழிங்கால் போட சொல்றாங்க. வேறடி இருடி, அப்படித்தான் ரெடி ஆயிடுச்சு. அப்படி பறந்துக்கிற பெண்ணோதி உட்காந்துக்கு இருந்தேன். அப்பெல்லாம் அவனுக்கு லேட் ஆகாது. ஒரு நிமிஷம் சாப்பாடு லேட் ஆக மட்டும் கத்துவா. ஆமா, அப்படியே வெரைட்டியா சமைக்கிற மாதிரி தான் கொடுக்க போறது. ஒரு புளி சோறு, இல்லைன்னா ஒரு தயிர் சோறு, இல்லைன்னா லெமன் சோறு. இதுக்கு சும்மா வச்சு நீட்டிக்கிருப்பாங்க. ஒரு வீட்டு என்னென்னமோ செஞ்சு கொடுக்குறாங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு கொடுக்குறாங்க, ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு கொடுக்குறாங்க. அப்புறம் என்னென்னமோ சாண்ட்விச் அது இதுன்னு வெரைட்டியா என்னமோ பண்ணி கொடுக்குறாங்க. இந்த அம்மா சும்மா எப்ப பார்த்தாலும் இந்த சோத்தை தான் கொடுக்குறாங்க. அதுக்கு இவ்வளவு நேரம் வேற வந்துட்டேன்டி. அதுக்குள்ளேயும் பறந்து கிடக்க. என்னடி பேக்கெல்லாம் போட்டு நின்றுருக்க? சாப்பிடலையா இன்னைக்கு? சாப்பிடுங்களே பேக் போட்டு நின்றுருக்க. சாப்பாடுலாம் ஒன்றும் வேணாம், எனக்கு போதும். டிஃபன் பாக்ஸ் மட்டும் கொடுங்க. இன்னைக்கு என்ன சாப்பாடு செஞ்சுருக்கீங்க? இன்னைக்கு கருவேப்பிலை பிரசாதம் செஞ்சிருக்கேன்டா. நல்லது, முடி நல்லா வளரும் உனக்கு நீட்டமா. ரொம்ப நாள் இப்படியே குட்டையாவே கிடக்கு வளராம. அதனால இனிமேல் அடிக்கடி கொஞ்சம் கருவேப்பிலை பிரசாதம் சாப்பிடணும். அதுக்காண்டி இன்னைக்கு தொக்கு மாதிரி செஞ்சு சோத்துல ஓட்டு பரட்டி உருளைக்கிழங்கு மாதிரி வச்சிருக்கேன். நல்லா சாப்பிட்டு வச்சிடாதுன்னு. அப்பனா ஃபர்ஸ்ட் அப்பதாவை கொடுத்து டெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு முடி வளருதான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்புறேன் நான். சரி சரி, நம்ம ஓவரா வாய் பேசாத. இந்த எடுத்துட்டு போய் சாப்பிட்டு 2 பாக்ஸ்ல வச்சிருக்கேன். போன நீ கூட கொஞ்சம் சாப்பிடு. அப்புறம் மத்தியானம் கொஞ்சம் சாப்பிடு. கொடுங்கம்மா அங்கிட்டு. நீங்க வேற சும்மா எப்ப பார்த்தாலும் சாதம் சாதம் சாதம்னு சொல்லிட்டு. என் ஃப்ரெண்ட்ஸ்ல என்னென்ன கொண்டு வராங்க தெரியுமா? வெஜ் ரோலு, அது மாதிரி நான் என்னென்னமோ கொண்டு வராங்க. அவங்க வீட்டுல நல்ல வெரைட்டியா பண்ணி கொடுக்குறாங்க. நான் தான் எப்ப பார்த்தாலும் சும்மா சோறு 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 சோறு. இதை விட்டா உங்களுக்கு வேற எதுவுமே செய்ய தெரியாதாம்மா? ஏமா இப்படி இருக்கீங்க? அங்கம்மா பெரியமாட்ட கூட கேட்டு ஏதாவது செஞ்சு கொடுங்கம்மா. அசிங்கமா இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி சாப்பிட்றதுக்கு? அதே நாடி வெஜ் ரோலு நானு நீ இருக்க. அப்படி ஒரு சாப்பாடு இல்லாம இருக்கு. ஏத்த இது ஊர் அந்த மைதா மாவுல செய்யற சாப்பாடு. இவளுக்கு என்ன வேலை எடுத்தவளுக்கு? இங்க வேறியே மைதா மாவை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சும்மா மைதா மாவுல செஞ்சு கொடுக்குறாங்க. அவங்க எல்லாம் வேலை செய்யறதுக்கு ஈஸியா சோம்பேத்தனை பட்டுக்கிட்டு அந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறது. என்னது மைக்ரோ ஓவனா அதுக்குள்ள வச்சு 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 எடுத்து கொடுத்துட்றாங்க பிள்ளைகளுக்கு. அப்புறம் கேன்சர் வருது, எல்லாம் வருது தேவையில்லாம. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஆரோக்கியமான சாப்பாடு. நல்ல சாப்பாடை வேக வச்சு நல்லா முழுசா வேக வைக்கிறோம். அடுப்புல ஓட்டு வேக வச்சு இந்த மாதிரி சாப்பிட்றது உடம்புக்கு எந்த கட்டதும் கிடையாது. அது நீ சொல்றிய வெச்சு ரோலு நானு என்னென்னமோ அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. பூரா மைதா மாவுல செய்யறதுதான். அதை திங்க உடம்புக்கு கேடுதேன். நல்ல சாப்பாடை கொடுத்தா உனக்கெல்லாம் தெரியாதுடியே. நாளைக்கு நோய் வாய்ப்பட்டு கண்டாலும் தெரியும். ஒழுக்கமா கொண்டு போய் கொடுக்குற சொத்தை தின்னுட்டே வா. அவளை கொடுக்குற எனக்கு வாங்கி தின்னு தெரியாத. சரி நான் போயிட்டு வரேன். எப்பதான் போயிட்டு வரேன்? சரி சரி, பார்த்து கோளார போயிட்டு கோளார வரணும். என்ன சும்மா நீ வாட்டு கண்டதை யோசிச்சு தெரியாத. அம்மா கோவத்துல எடுத்து பேசிக்கிப்பா. இவ இப்ப ஏம்பிட்டு வாய் அடிக்கிற, எடுத்து பேசுறா. நாளைக்கு காலேஜ் எல்லாம் போனா நம்மள மதிப்பாதான்னு தெரியல. இப்ப இருக்க பிள்ளைகளுக்கு வாய் ரொம்ப கூடி போச்சு. அம்மா அப்பாண்ட ஒரு பயம் இல்லாம போச்சு. அதுக்கு என்ன செய்யறது? தாயை போல புள்ள நூலை போல சேல. நீ வாய் கம்மி அடிச்சாதே உன் மக வாய் கம்மி அடிப்பா. உனே பார்த்து அவ பேசுறா. நீ அடக்கொடுக்குமா பொம்பளை மாதிரி பேசினாதான் அவ வசப்படுறா. ஆமா ஆமா, அந்த பழமொழி உங்களுக்கு தான் செல்லுபடி ஆகும். தாயை போல பிள்ளை நூலை போல சேலன்னு. உங்க மகன் உங்களை மாதிரி உருப்படாம கிடக்காப்புல. ஒன்னுத்துக்கு ஆகாம என்கிட்ட இந்த 2-3 நாள் அத்தை ஒழுக்கமா வேலைக்கு போய்க்கிருக்காப்புல. இல்லாட்டினாலும் அப்படியே நல்ல பிள்ளைய பத்தி வச்சிருக்க மாதிரி நீங்க பேசிருக்கீங்க. ஒழுக்கமா இருக்கிற வேலையை பாருங்க. போய் பாத்திரத்தை கழுவி போட்டு அந்த துணிமெல்லாம் துவச்சு வைங்க. நான் போய் அங்கம்மாக்கா வீட்டுல போய் லோன் காசு வட்டி காசு கொடுத்துட்டு வரேன். இந்த கடையில என்ன ஆச்சுன்னு தெரியல. கடையை திறந்து வைக்கணும். போய் கடையை திறந்து 2-3 நாள் ஆகி போச்சு. நீட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு நீட்டுன்னு பாக்குறேன். என் மகன் மட்டும் நல்லா சம்பாதிக்கிட்டான். அதுக்கப்புறம் இருக்குடி உனக்கு. நான் வந்துட்டேன். என்னடியே போன நீ திரும்ப வந்துட்டேன்? என்ன ஸ்கூலுக்கு வந்து மறந்து வச்சுட்டு போயிட்டியா? இல்லையே, மறந்து ஒண்ணும் வைக்கலையே. நான் எனக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேனே. அது ஸ்கூலுக்கு போக மாட்டியா? ஐயோ, ஸ்கூலுக்கு போக மாட்டாளா? இந்த அடுத்த முக்காட்டு கையில ஸ்கேல போச்சு. திரும்ப வெளுக்க போறா. இந்த பிள்ளைக்கு சும்மா இருக்க மாட்டேங்குது. அவட்ட அடி வாங்கியே இருக்கணும் போல. ஸ்கூலுக்கு போக மாட்டியா? இரு, இந்த 4 ஓடு நீ போட்டாத்தான் ஜோடியாப்ப. தன்னால ஓடு வீடு வழி வாங்க மாட்டாப்ல. ஏமா லூசம்மா, நிப்பாட்டுமா. நீங்க முதல்ல நீ அடி நிப்பாட்டுமா. நான் டிஃபன் பாக்ஸ் எடுத்து மண்டையில போட்டு பாத்துக்க. எனக்கு இப்ப நல்லா தான் கிளம்பி போன எல்லாத்தையும் சோத்தல வாங்கிட்டு திரும்ப போக மாட்டேன்னு சொல்லி தர்ற. என்ன நினைச்சிட்டு நீங்க? ஏமா நீ எல்லாம் சும்மா வாய் பேசத்தால ஆயிருக்கு. ஊரெல்லாம் போய் வாய் அடிக்கிற. ஊர்ல உலகத்துல தான் நடக்கணும் தெரியுதா கொஞ்சமாச்சும்? இன்னைக்கு பக்ரீத்து ஸ்கூல் லீவா. வெளியில போனேன். அதை ஏத்து விட்டு ரம்யா சொன்னா எங்கடி கிளம்பிட்டேன்டா. நான் ஸ்கூலுக்கு போறேன்னா இன்னைக்கு பக்ரீத்து லீவுன்றா. நீ என்ன பேச்சு பேசுற? அங்க எங்க வந்து போறேன்னு பேசுற? இதெல்லாம் நீ கேட்டு வர எங்கேயாச்சும் போய். ஸ்கூலு லீவா? பக்ரீத் பண்டிகை அன்னைக்கு? அடக்கடவுளே, இது தெரியாம காலையிலே எந்திரிச்சு வேலை வெட்டியை பார்த்து சோறாக்கி தூக்கம் இல்லாம வெட்டியா போச்சே.